Greetings for the day traders. This is Anant and welcome back to my channel. Thank you so much for subscribing. In case என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாமே போய் பாருங்கள். அந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலோ என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ டுடேஸ் எபிசோட் இஸ் அபவுட் ஹவு டு டேக் அ ட்ரேட் இன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மார்க்கெட் சிச்சுவேஷன் அப்படின்றத தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே ட்ரேடர்ஸ், ஜென்ரலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸில் இருக்கும். அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் சைட்வேஸ் ஆர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு சைட்வேஸை நீங்கள் எப்படி ஃபஸ்ட் செக் பண்ணலாம், எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் ஹவ் அப் ட்ரெண்ட் வில் லுக்ஸ் லைக். ப்ரைஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆகும்போது இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் லோவர் ஃபேஸ். இதில் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இட் சேஸ் 19,515 வச்சுக்கலாம். எண்ட் ஆகும்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 20,300 ப்ரைஸ் முடிஞ்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹவ் அப் ட்ரெண்ட் வில் லுக். ஸோ டவுன் ட்ரெண்ட் நீங்கள் பார்க்கும்போது ஸ்டார்டிங் ஆகும்போது ஹையர் ஃபேஸில் இருக்கும் 19,700 அண்ட் எக்ஸிட் ஆகும்போது, அதாவது க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 18,700 முடியும். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஈவென்ச்சுவலாக கீழே விழுந்துட்டுருக்கும். ஸோ இதுதான் ஒரு டவுன் ட்ரெண்ட். சைட்வேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்சிலேயே சுற்றிட்டு இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் ஆர் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ட்ரேடர்ஸ், அப் ட்ரெண்டில் நீங்கள் எங்கே என்ட்ரு ஆகலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு ஹை போயிடுச்சு, ஃபஸ்ட்டு ஒரு ஹை கிரியேட் ஆகும், தென் புல் பேக், அதாவது ரிட்ரேஸ்மெண்ட் ஒன்று கிரியேட் ஆகும். ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் என்ட்ரு ஆகலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு பிலோவில் வச்சுருவீங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இங்கே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உங்களுடைய 0.5% வந்துட்டு ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். ஒய்? இட்ஸ் பிகாஸ் ரிட்ரேஸ்மெண்ட் தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தரும் வெதர் அந்த ட்ரெண்ட் வந்துட்டு கண்டினியூ ஆகுதா இல்லைனா அந்த ட்ரெண்ட் வந்துட்டு உங்களுக்கு சேஞ்ச் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ட்ரேடர்ஸ், இப்போ நான் ஹவு டு என்டர் இன்டு டவுன் ட்ரெண்ட், ஒரு டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எப்படி நீங்கள் என்டர் ஆகலாம் அப்படின்றது நான் சொல்ல போகிறேன். டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இட் வில் கிரியேட் ஹையர் ஹைஸ் அண்ட் லோவர் லோஸ் கிரியேட் பண்ணிகிட்டே போகும். யூ கேன் சி ஹை அகைன் ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு ஹை கிரியேட் ஆகிட்ட அப்புறம் ஒரு லோ வரும். ஸோ அந்த ஹைன்றது தான் வந்து இங்கே ரிட்ரேஸ்மெண்ட். இந்த ரிட்ரேஸ்மெண்ட்டுக்கு அபோவில் உங்களுடைய ஸ்டாப்பில் செட் பண்ணிவிடுவீங்க. ஒன்ஸ் அந்த ரிட்ரேஸ்மெண்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு அந்த பிரேக் பண்ணி கீழே போகும்போது நீங்கள் என்ட்ரு ஆவீங்க. ஸோ உங்களுடைய 0.5% வந்து நீங்கள் இங்கேயே புக் பண்ணிவிடுவீங்க. ஓகே ட்ரேடர்ஸ், சைட்வேஸ் மார்க்கெட் ஆல்சோ நோன் ஆஸ் ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். இதில் நீங்கள் எப்படி என்ட்ரு ஆகலாம் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை, ஒரு சப்போர்ட் அண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸை வந்துட்டு நீங்கள் ட்ரா பண்ணிவிடுவீங்க. அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு நியர் போகும்போது உங்களுடைய ட்ரேட்ஸை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், as soon as ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் கிட்ட வந்த உடனே நீங்கள் என்ட்ரு ஆகிடுவீங்க அண்ட் யூ வில் எக்ஸிட் நியர் தி ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போகணுன்ற மாதிரி பார்க்க வேண்டாம். ரெசிஸ்டன்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் எக்ஸிட் ஆகிடலாம். ஒய்? பிகாஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் முன்னாடியே சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்துட்டு உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகிடும். தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.